அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் பெரும் புரட்சி என்ற இந்த தலைப்பில் டெஸ்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு சில வினாக்களை தொகுத்து கொடுத்துருக்குறோம். இது ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்எம்எம்எஸ் எழுதக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் தோன்றிய மாகாணம் வங்காளம். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி தோன்றியது, த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 சொல்லுவாங்க. அது முதல்ல சிப்பாய் கழகமாக எங்கே தோன்றியது அப்படின்னா வங்காளத்தில் தோன்றியது. அப்போ 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் தோன்றிய மாகாணம் அப்படின்னா வங்காளம், அதாவது மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். அடுத்த கொஸ்டின், துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் நாடு பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை கடைபிடிச்சாங்க. அந்த கொள்கைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம். அதை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. அடுத்த கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டல்கோசி பிரபு. இதுவும் ஒரு விதமான நாடு பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை. துணைப்படை திட்டம் போலவே வாரிசு இழப்பு கொள்கையும் ஒரு நாடு பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கோசி பிரபு. அடுத்த கொஸ்டின், பாரக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்த ஆண்டு 1824. மேற்கு வங்காளத்தில் பாரக்பூரில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. இப்போ பாரக்பூர் சிப்பாய் கழகம் அப்படின்னா 1824. ஏன் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா பர்மாவுக்கு கடல் வழியாக போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னா கடல் வழியாக சென்றால் தங்களுடைய ஜாதியை இழக்க நேரிடும். இந்து தர்மத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து சென்றால் தங்களுடைய ஜாதி இழக்க நேரிடும் அப்படிங்கிறதால பெரும்பாலான சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ பாரக்பூர் சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு பர்மா செல்ல மறுத்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1824. அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னா புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் மற்றும் பசு பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அறிமுகமானது தான் உடனடியான காரணம். நிறைய காரணம் உண்டு, அதாவது அரசியல் காரணம், பொருளாதார காரணம், இப்படி நிறைய காரணம் இருக்குது. அதில் உடனடியான ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு அது சரியாக பயன்படுத்த தெரியல, அதை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அதுக்கு அதோட தொடர்ச்சியான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் அறிமுகப்படுத்தினாங்க. பசுக்கள் இந்துக்களுடைய புனிதமான ஒரு விலங்காக பார்க்கப்படுது. அதனுடைய கொழுப்பை எடுத்து தோட்டாக்கள் அந்த கிரீஸாக மாற்றி தடவி வச்சுருந்தாங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் வெறுத்த ஒரு விலங்கு பன்றி, அதனுடைய கொழுப்பையும் எடுத்து தோட்டாக்களில் தடவி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் பெரும் புரட்சிக்கு உடனடியான காரணம். அடுத்த கொஸ்டின், முதலில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை தொட மறுத்தவர் யார் அப்படின்னா மங்கள் பாண்டே. மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா அருகில் பாரக்பூரில் இருந்த ஒரு சிப்பாயாக இருந்தவர் மங்கள் பாண்டே. இந்த மங்கள் பாண்டே முதலில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை தொட மறுத்தவர். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் தோன்றிய இடம் பாரக்பூர், கல்கத்தா அருகில், அதாவது மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா அருகில் பாரக்பூரில் தான் இந்த புரட்சி முதலாக தோன்றியது. எப்போ அப்படின்னா மார்ச் 29, 1857 இது தோன்றியது. அப்போ இந்த பாரக்பூரில் இருந்த மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை தொட மறுத்தார்னு பார்த்தோம். அப்படி தொட மறுத்ததால் கட்டாயப்படுத்தி அவருடைய உயர் அதிகாரியை சுட்டு கொண்டுட்டார். சரிங்களா? அப்படி சுட்டு கொண்டதால் அந்த மங்கள் பாண்டேவை சிறைபிடிச்சு அவரை விசாரணையெல்லாம் செஞ்சு தூக்கில் போட்டாங்க. அடுத்த கொஸ்டின், மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட பின் இராணுவ குடியிருப்புகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்த இடங்கள் எதுனா அம்பாலா, லக்னோ, மீரட். இந்த மங்கள் பாண்டேவை தூக்கில் போட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி நிறைய வேகமாக பரவுச்சு. அப்படி பரவிய இடங்களில் இராணுவ குடியிருப்புகள் தீ வச்சு கொளுத்தப்பட்ட இடங்கள் எங்கெங்க அப்படின்னா அம்பாலா, லக்னோ, மீரட். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் வெளிப்படையாக தோன்றிய இடம் மீரட். இங்கே என்ன அப்படின்னா 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் தோன்றிய இடம் அப்படின்னு கேட்டால் பாரக்பூர். அதே 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் வெளிப்படையாக, இந்த வார்த்தை வெளிப்படையாக
ஓப்பன் ரிவால்ட் அப்படின்னு இந்த வெளிப்படையாக தோன்றிய இடம்னு கேட்டால் மீரட். இந்த 2 கொஸ்டினுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ மீரட்டில் தான் வந்து வெளிப்படையான புரட்சி முதல்ல தோன்றியது. அங்கே யார் அந்த புரட்சியை தொடக்கினாங்க அப்படின்னா 3ஆம் குதிரைப்படை பிரிவை சார்ந்த வீரர்கள் வந்து சிறைச்சாலையை தகர்த்தெறிஞ்சாங்க. தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த சிறைக்குள்ளார இருந்த ஏற்கனவே சிறை வைக்கப்பட்டிருந்த வீரர்களை விடுவிச்சிட்டாங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த வீரர்கள் வந்து அங்கிருந்த 11வது மற்றும் 12வது உள்ளூர் காலாட்படையுடன் இணைஞ்சு புரட்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் வெளிப்படையாக தோன்றிய இடம் மீரட். தோற்றுவித்தவர்கள் 3ஆம் குதிரைப்படை பிரிவினர். அப்புறம் யார் கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா 11 மற்றும் 12வது காலாட்படையுடன் இணைஞ்சிக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், மீரட்டில் புரட்சி தோன்றிய நாள் மே 10, 1857. மீரட்டில் வந்து அந்த புரட்சி எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னா மே 10, 1857. அடுத்த கொஸ்டின், கிளர்ச்சியாளர்கள் மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டையை நோக்கி அணிவகுத்து சென்ற நாள் மே 11, 1857. அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர். அதாவது இந்துஸ்தானத்தின் மாமன்னர் அப்படின்னா சாகின்ஷாய் இந்துஸ்தான். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், மீனிங் அப்படின்னா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர் 2ஆம் பகதூர் ஷா. அங்கே ஏற்கனவே அவர் அந்த முகலாயருடைய ஆட்சியெல்லாம் இழக்கப்பட்டு அவருக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த புரட்சியாளர்கள் அவரை கட்டாயமாக டெல்லியில் அந்த புரட்சியாளர்கள் அவரை சந்தித்து நீங்கள் தான் வந்து அடுத்த ஒரு மாமன்னராக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, புரட்சியின் போது அவரை மாமன்னராக அறிவித்தார்கள். அப்போ பெரும்புரட்சியின் போது இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கப்பட்டவர் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. அவருக்கு இந்தியாவின் பேரரசுங்கிறது இன்னொரு மீனிங் என்னன்னா சாகின்ஷாயி இந்துஸ்தான். அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சியின் மையமாக திகழ்ந்த பகுதி தில்லி. அனைத்து வீரர்கள், அந்த போராட்டக்காரர்கள், புரட்சியாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு பகுதி, மையமாக இருந்த ஒரு பகுதி அப்படின்னா டெல்லி. அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சியின் போது புரட்சியாளர்கள் முதலாக கைப்பற்றிய இடம் தில்லி. அந்த பெரும்புரட்சி நடைபெற்ற போது அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் முதல்ல எந்த பகுதியை அவற்றிலிருந்து கைப்பற்றினாங்க அந்த புரட்சியாளர்கள் அப்படின்னா டெல்லியை தான் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி இந்த பகுதிகளை கைப்பற்றினார்கள். அப்போ பெரும்புரட்சியின் போது புரட்சியாளர்கள் முதலாக கைப்பற்றிய இடம் அப்படின்னா டெல்லி. யாரிடமிருந்து கைப்பற்றினார்கள்? ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினார்கள். அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சியின் போது வட இந்தியாவில் எந்த 2 பகுதிகளை தவிர பிற அனைத்து பகுதிகளையும் புரட்சியாளர்கள் கைப்பற்றினார்கள் அப்படின்னா பஞ்சாப் மற்றும் வங்காளம் இந்த 2 பகுதியை தவிர மீது அனைத்து பகுதியும் வட இந்தியாவில் புரட்சியாளர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சியின் போது முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்த இடங்கள் வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி. முதல்ல உள்நாட்டு கிளர்ச்சி இந்த பெரும்புரட்சியின் போது வெடித்த இடங்கள் அப்படின்னு கேட்டால் வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி. அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னா ஜமீன்தார்கள் மற்றும் தாலுக்தார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் நிறைய சலுகைகளை இழந்து போனவர்கள் யாருன்னா ஜமீன்தார்களும் தாலுக்தார்களும். அதனால தான் இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பெரும் புரட்சியில் இராணுவ வீரர்கள் கூட இணைஞ்சிக்கிட்டாங்க. அந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பெரும்பாலான இந்த இராணுவ வீரர்கள் உண்மையிலே இராணுவ உடை அணிந்த விவசாயிகள் தான். இப்போ விவசாயிகள் தான் இராணுவ வீரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்ட விவசாய கூட்டணிக்கு பேர் என்ன அப்படின்னா தாலுக்தார். அப்போ தாலுக்தார் அப்படிங்கிறது ஒரு விவசாய கூட்டணி. அடுத்த கொஸ்டின், பேஷ்வாக்களில் கடைசி மன்னர் 2ஆம் பாஜிராவ். பேஷ்வாக்குடைய ஆட்சி மராத்திய மன்னன் வீர சிவாஜி அவருடைய வாரிசுகள்லாம் இறந்த பிறகு அங்கே பேஷ்வாக்குடைய ஆட்சி மகாராஷ்டிராவில் தோற்றுவிச்சாங்க. அந்த பேஷ்வாக்களில் கடைசி மன்னர் யார் அப்படின்னா 2ஆம் பாஜிராவ். அடுத்த கொஸ்டின், பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளை யார் அப்படின்னா நானா சாஹிப். பேஷ்வா 2ஆம் பாஜிராவுக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டாரு. அப்படி தத்தெடுக்கப்பட்ட தத்து பிள்ளை நானா சாஹிப். இவர் தான் அடுத்த ஒரு மன்னராக அங்கே முடிசூடுறாரு. அடுத்த கொஸ்டின், நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட காரணத்தால் அவர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய இடம் கான்பூர். அந்த 2ஆம் பாஜிராவுடைய தத்துப்பிள்ளை நானா சாஹிப் அடுத்த மன்னருங்கிற ஒரு அந்தஸ்துக்கு அவர் வந்துருவார். அவருக்கு
அந்த பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டுடுச்சு. ஒழிக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஓய்வூதியம் கொடுத்துருந்தாங்க நானா சாஹிப்புக்கு. அந்த கொடுக்கப்பட்ட ஓய்வூதியமும் நிறுத்தப்பட்டுடுச்சு. அப்படி நிறுத்தப்பட்டதால அவர் என்ன பண்ணார், இந்த பெரும்புரட்சியில் கலந்துக்கிட்டார். நிறைய பேர் பாருங்க இந்த பெரும்புரட்சியில் கலந்துக்கிறாங்க. இங்கே ஓய்வூதியம் பெற்றுக்கிட்டு இருந்த நானா சாஹிப்பும் புரட்சியில் கலந்துக்கிறாரு. தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லிட்டு அவர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட இடம், அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். அப்போ நானா சாஹிப் எங்கே நடைபெற்ற கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார்னு கேட்டால் கான்பூர். அடுத்த கொஸ்டின், நானா சாஹிப்பின் படைகளுக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னா தாந்தியா தோப். நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய இடம்னா கான்பூர். அந்த கான்பூரில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கிய நானா சாஹிப்னு பார்த்தோம். அந்த நானா சாஹிப்பின் படைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாந்தியா தோப், அவருடைய நண்பர் தாந்தியா தோப். அடுத்த கொஸ்டின், லக்னோவில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பேகம் ஹசரத் மஹால். அயோத்தியை சார்ந்த பேகம் ஹசரத் மஹால் தான் லக்னோவில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். அடுத்தது, பரேலியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா கான் பகதூர் கான். பரேலிங்கிற இடத்துல ஏற்பட்ட பெரும்புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் கான் பகதூர் கான். ஒவ்வொரு இடத்துலையும் நடைபெற்ற புரட்சிக்கு ஒவ்வொரு ஆட்கள் தலைமையில் அந்த இடத்துல புரட்சி நடைபெறும். இப்போ டெல்லிக்கு புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்னா இரண்டாம் பகதூர் ஷா, கான்பூர்னா நானா சாஹிப்பு, லக்னோனா பேகம் ஹசரத் மஹால், அதுபோல் பரேலின்னா கான் பகதூர் கான். அதுபோல் பீகாரில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டால் அமர் சிங். மிக வயதானவர் இவர் தான் புரட்சிக்கு தலைமை தாங்கிட்டார். போர்க்களத்திலே இவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட பிறகு அந்த புரட்சியை வழிநடத்தியவர் யாருன்னா அவருடைய சகோதரர் அமர் சிங். அப்போ இது ரெண்டு விதமான கொஸ்டின் இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீகாரில் நடைபெற்ற பெரும் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னா கன்வர் சிங். கன்வர் சிங் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பார்க்கணும், அமர் சிங் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அமர் சிங் சரியான ஆன்சராக அடுத்தது வந்துடும். அடுத்த கொஸ்டின், ஜான்சி மற்றும் குவாலியர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் அப்படின்னா ராணி லட்சுமி பாய், தாந்தியா தோப். ஜான்சியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஜான்சி ராணி லட்சுமி பாய். அதாவது குவாலியரில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் தாந்தியா தோப். அப்போ ஒவ்வொரு இடத்தில் நடைபெற்ற புரட்சிக்கு ஒவ்வொருவர் தலைமை தாங்கினார்கள். அதில் டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு இரண்டாம் பகதூர் ஷா, கான்பூரில் நடைபெற்ற புரட்சிக்கு நானா சாஹிப்பு, அப்புறம் லக்னோவில் நடைபெற்ற புரட்சிக்கு பேகம் ஹசரத் மஹால், பரேலியில் கான் பகதூர் கான், பீகாரில் கன்வர் சிங், ஜான்சியில் ராணி லட்சுமி பாய், குவாலியரில் தாந்தியா தோப். அடுத்த கொஸ்டின், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருவர் புரட்சிக்கு தலைமை தாங்கி புரட்சியை வழிநடத்தினாங்க. பெரும்பாலான வட இந்திய பகுதிகளை ஆங்கிலேயரிடமிருந்து புரட்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க, 2 பகுதிகளை தவிர. ஆனால் அந்த புரட்சி ஆங்கில அதிகாரிகளால் அடக்கப்பட்டுடுச்சு. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் சில அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய தலைமையில் சென்ற ஒரு படைகள் அந்த புரட்சியை அடக்கிடுச்சு. அப்படி டெல்லியில் நடைபெற்ற புரட்சியை அடக்கிய ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். டெல்லியில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர் ஜான் நிக்கல்சன் என்ற ஆங்கில அதிகாரி தான் புரட்சியை அடக்கியவர், அல்லது படை தளபதினு கூட சொல்லலாம். அடுத்து லக்னோவில் புரட்சியை அடக்கிய அதிகாரி ஆங்கில அதிகாரி யாருன்னா ஹென்ரி லாரன்ஸ். கான்பூரில் நடைபெற்ற புரட்சியை அடக்கிய ஆங்கில அதிகாரின்னு கேட்டால் சர் காலின் கேம்பல். அடுத்து பரேலியில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர்னு கேட்டாலும் சர் காலின் கேம்பல். அப்போ சர் காலின் கேம்பல் கான்பூர் மற்றும் பரேலி ஆகிய 2 இடங்களில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர் அவர். அடுத்த கொஸ்டின், பீகாரில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர் யாருன்னா வில்லியம் டைலர். பீகாரில் நடைபெற்ற புரட்சி அடக்கியவர் வில்லியம் டைலர். அடுத்து ஜான்சி, மத்திய இந்தியாவில் இருந்த ஜான்சியில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர் ஜெனரல் ஹக்ரோஸ். அடுத்து குவாலியரில் நடைபெற்ற புரட்சியை அடக்கியவர் ஜெனரல் ஹக்ரோஸ். அப்போ ஜெனரல் ஹக்ரோஸ் ஜான்சி மற்றும் குவாலியர் ஆகிய 2 பகுதிகளில் நடைபெற்ற புரட்சியை அடக்கிய ஆங்கில அதிகாரி. அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயர்களால் குவாலியர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஜூன் 1858. ஆங்கிலேயர்களால் குவாலியர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஜூன் 1858. இப்போ அந்த புரட்சியாளர்கள் வட இந்திய பகுதியை பெரும்பாலும் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் அந்த பல்வேறு இடங்களில் ஆங்கில அதிகாரிகள் அவருடைய தலைமையில் சென்ற படைகள் புரட்சியாளர்களிடமிருந்து மீண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வட இந்திய பகுதிகளை பெரும்பாலும் கைப்பற்றிட்டாங்க. அப்படி முதலாக புரட்சியாளர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய முதல் பகுதி டெல்லி. இறுதியாக கைப்பற்றப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலியர். அடுத்த கொஸ்டின், ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி புரட்சியில் கலந்து கொண்டவர்கள் மிகவும் துணிச்சலானவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராணி லட்சுமி பாய். அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் வேடம் தரித்து மிக துணிச்சலாக போராடியவர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றவர் ராணி லட்சுமி பாய். அடுத்த கொஸ்டின், கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ஆங்கில துருப்புகளால் முதலில் கைப்பற்றப்பட்ட பகுதி டெல்லி. கிளர்ச்சியாளர்கள் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியை
கிளர்ச்சியில் ஈடுபடும் போது கிளர்ச்சியாளர்கள் முதலில் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதினாலும் டெல்லி தான். அதுக்கப்புறம் வட இந்தியா முழுக்க அந்த கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் முதலில் கைப்பற்றப்பட்ட பகுதி அப்படின்னு கேட்டாலும் டெல்லி தான். இந்த டெல்லி எப்போ ஆங்கிலேயர்கள் ஆங்கில துருப்புகள் அந்த கிளர்ச்சியாளரிடமிருந்து கைப்பற்றாங்க அப்படின்னா 1857 செப்டம்பர் 20. அடுத்த கொஸ்டின், டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கூன், பர்மா, அதாவது மியான்மர் பர்மான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரங்கூனில் இருந்த சிறைச்சாலைக்கு அவரை நாடு கடத்திட்டாங்க. அப்போ 2ஆம் பகதூர் ஷா சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட இடம் பர்மா. நாடுன்னு கேட்டால் பர்மா, தனியாக பிளேஸ்னு கேட்டால் பர்மா, ரங்கூன். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. அடுத்த கொஸ்டின், புரட்சியை அடக்க எங்கிருந்த படைகள் வரவழைக்கப்பட்டன? சென்னை, பம்பாய், இலங்கை மற்றும் பர்மா, இந்த இடங்களில் இருந்த படைகள் வட இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டன. இங்கே பர்மாவில் 1862 இங்கே 2ஆம் பகதூர் ஷா இறந்து போயிட்டார். அப்போ 2ஆம் பகதூர் ஷா இறந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1862. எங்கே இறந்தாருன்னு கேட்டால் பர்மாவில் ரங்கூன் சிறைச்சாலையிலே அவர் இறந்து போயிட்டார். அடுத்த கொஸ்டின், கானிங் பிரபுவின் சொந்த முயற்சியால் சீனாவில் இருந்த ஆங்கில படைகள் வரவழைக்கப்பட்ட இடம் கொல்கத்தா. அதாவது வட இந்தியாவில் நடைபெற்ற அந்த புரட்சிக்கு வட இந்தியா மத்திய இந்தியாவில் நடைபெற்ற அந்த புரட்சியை அடக்கிட்டாங்க. சென்னை, பம்பாய், இலங்கை, பர்மாவிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டு புரட்சியை வட இந்தியாவில் அடக்குனாங்க. ஆனால் அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்த கானிங் பிரபுடைய சொந்த முயற்சியால் சீனாவில் இருந்த ஆங்கில படைகள் வரவழைக்கப்பட்ட இடம்னு கேட்டால் கொல்கத்தா. ஏன்னா கொல்கத்தா தான் முதல்ல அந்த புரட்சி தோன்றிய இடம். அதனால மிக முக்கியமான ஒரு இடமாக அது கருதப்பட்டு அங்கே ஸ்பெஷலாக சீனாவில் இருந்த ஆங்கில படைகள் கானிங் பிரபுவால் வரவழைக்கப்பட்டார். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சீக்கிய படைகள் வரவழைக்கப்பட்ட இடங்கள் டெல்லி. இந்த பெரும்புரட்சியை அடக்குவதற்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா சீக்கியர்கள், கூர்காக்கள், பதான்கள். ஸோ இப்படி இந்த சீக்கிய படைகள் ஆங்கிலேயர்களால் வரவழைக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டால் டெல்லிக்கு வரவழைச்சாங்க. அடுத்த கொஸ்டின், கான்பூரில் தோற்கடிக்கப்பட்ட நானா சாஹிப் தப்பிச் சென்ற இடம் நேபாளம். இப்போ இந்த புரட்சியின் முடிவு எப்படி ஆச்சுன்னா தோல்வியில் முடிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா கான்பூரில் தோற்கடிக்கப்பட்ட நானா சாஹிப் என்ன பண்ணார்னா அண்டை நாடான நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிட்டார். அதே அவர் கூட அவருடைய இந்த நானா சாஹிப்பின் படைகளுக்கு தலைமை தாங்கிய தாந்தியா தோப் கான்பூர்லேருந்து எங்கே தப்பிச்சு வந்தார் அப்படின்னா மத்திய இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்து ஜான்சி ராணி கூட கூட்டணி சேர்ந்து மீண்டும் புரட்சியில் ஈடுபட்டார். அடுத்த கொஸ்டின், லக்னோவில் தோற்கடிக்கப்பட்ட அயோத்தியின் பேகம் ஹசரத் மஹால் தப்பிச் சென்ற இடம் நேபாளம். இப்போ கான்பூரில் நடைபெற்ற புரட்சிக்கு நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச்சு நேபாளத்துக்கு போயிட்டாரு. அதே முறையை பின்பற்றி லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கிய பேகம் ஹசரத் மஹாலும் நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயரின் நேரடி ஆட்சி அதிகாரம் மற்றும் பிரிட்டிஷ் காலனிகளில் இந்தியா ஒன்றாக இருக்கும் என அறிவித்த சட்டம் எது அப்படின்னா 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இப்போ புரட்சி தோல்வியில் முடிஞ்சிச்சு நம்ம இந்தியர்களுக்கு. ஆனால் அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 101 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து போச்சு. தோல்வியில் முடிஞ்சாலும் அந்த 1757ஆம் ஆண்டு பிளாசி போரின் போது துவங்கிய ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியாவில் பெரும்புரட்சி முடிவடைந்த 1858ஆம் ஆண்டு அந்த ஒரு 101 ஆண்டோட என்ன ஆயிடுச்சுன்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆங்கில அரசாங்கமே நேரடியாக 1858 1947 வரைக்கும் ஆங்கில அரசாங்கமே நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்தது. அப்படி ஆட்சி செய்ய காரணமான ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அந்த சட்டம் தான் என்ன சொல்லுதுன்னா பிரிட்டிஷ் காலனிகளில் இந்தியாவும் ஒன்று என அறிவித்த சட்டமும் அதுதான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர் 1 அப்போ தான் மாற்றினாங்க. அது எதன் அடிப்படையில் மாற்றினாங்கன்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையில் மாற்றிட்டாங்க. அது மாற்றுவதற்கு காரணமான சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையில் 1858 மாற்றப்பட்டாங்க. இது இந்தியருடைய மகா சாசனம் என அழைக்கப்பட்டது. எது அப்படின்னா விக்டோரியா மகாராணியின்
பேரறிக்கை அல்லது பிரகடனம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பெரும்புரட்சியில் இந்தியர்கள் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. யார் யாரெல்லாம் ஆங்கிலேயர்கள் நேரடியாக கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தவிர மீதி அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதுன்னு சொன்னார். அதனால் இது இந்தியர்களுடைய மகா சாசனம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய உடன்படிக்கையெல்லாம் அப்படியே தொடரும். அந்த இனிமேல் நாடு பிடிக்கக்கூடிய கொள்கையை நாங்கள் துணைப்படை திட்டம், வாரிசு எழுப்பு கொள்கை திட்டத்தில் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ இது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை, ஒரு மிகப்பெரிய ஒரு சாசனம் சொன்னாங்க. அதனால் இந்தியர்களுடைய இது மகா சாசனம் என அழைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார். பெரும்புரட்சியின் போது கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டவர். பெரும்புரட்சிக்கு பிறகு இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார். வைஸ்ராய் அப்படின்னா அரச பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரச பிரதிநிதி. அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சியின் போது ஆங்கில இராணுவம் பின்பற்றிய ஆதிக்க கொள்கை என்ன அப்படின்னா பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல். பெரும்புரட்சியின் போது ஆங்கில இராணுவம் என்ன கொள்கையை பின்பற்றுச்சு அப்படின்னா ஒரு ஆதிக்க கொள்கையை பின்பற்றினாங்க. அந்த ஆதிக்க கொள்கைக்கு பேர் பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல், டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லக்கூடியது. இந்தியர்களை பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ சீக்கியர்கள், இந்த பத்தான்கள், கூர்காக்கள்லாம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் நம்மளை பிரிச்சுட்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பெரும்புரட்சிக்கு பின் இந்திய இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் கலைக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா இந்திய அரசு செயலர். இப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி காலத்தில் யார் ஆட்சி பண்ணாங்க இந்தியாவில்னா இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்தியாவை ஆட்சி செய்தது. ஆனால் பெரும்புரட்சி முடிவடைந்த பிறகு அந்த இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு இது ரெண்டும் கலைக்கப்பட்டுடுச்சு. கலைக்கப்பட்டு இந்திய நிர்வாகத்தை மேற்பார்வையிட ஒரு அதிகாரி நியமித்தாங்க. அவர் தான் இந்திய அரசு செயலர். அவருக்கு உறுதுணையாக 15 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது எது அப்படின்னா பெரும்புரட்சி. 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி தான் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைச்சது. நவீன தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு காரணமானது இந்த 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி தான். அடுத்தது, முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வி.டி. சவர்கர். முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் வி.டி. சவர்கர். அந்த முதல் இந்திய சுதந்திர போர் 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர் என வர்ணித்தவரும் இந்த வி.டி. சவர்கர் தான். அந்த எந்த நூலில் இருந்துன்னா முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலில் இருந்து அதே வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டார். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் என விவரித்தவர் யார் அப்படின்னா வி.டி. சவர்கர். 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் என விவரித்தவர் வி.டி. சவர்கர். ஸோ இப்போ இந்த புரட்சி ஆரம்பத்தில் இந்தியர்களுக்கு, கிளர்ச்சியாளர்களுக்கு வெற்றி பெற்றாலும் இறுதியில் ஆங்கிலேயர்களால் அடக்கப்பட்டுடுச்சு. இதனுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியர்களிடம் ஒற்றுமை இல்லை. இந்தியர்களோட ஒற்றுமை இல்லை. படித்த இந்தியர்கள் இதில் பெரும்பாலும் பங்கு பெறல. அப்புறம் இந்த புரட்சி திட்டமிடப்பட்டிருந்த நாள் எப்போ அப்படின்னா மே 31, 1857. ஆனால் அதுக்கு முன்பே மார்ச் 29, 1857 பாரக்பூரில் மங்கள் பாண்டே அந்த கழகத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உயரதிகாரியை சுட்டு கொண்டதால், கிளர்ச்சி திட்டமிடப்பட்ட நாளுக்கு முன்னாடியே தொடங்கினதால் இது தோல்வி அடைவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களை பிரித்து வச்சதால் அதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. சரிங்களா? சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.